வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இரட்டை இலை விவகாரம், உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த அதிமுக பொதுக்குழு அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனது ஆகியவற்றுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளது. தொடர்ந்து திண்டுக்கலை சார்ந்த சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் கருத்துக்களையும் கேட்க வேண்டும். இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் உத்தரவிட்டது. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், மனுதாரர் கே.சி. பழனிசாமி, புகழேந்தி ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இரட்டை இலை விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் சூரியமூர்த்தி மனு தாக்கல் செய்துள்ளார். கட்சியில் உறுப்பினராக இல்லாத இவர் எப்படி தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்ய முடியும்? அவரது மனுவை தேர்தல் ஆணையம் நிராகரிக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்த தடை உத்தரவை எதிர்த்து எம்.ஜி. ராமச்சந்திரன் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை இன்று டிசம்பர், அதாவது நேற்று ஜனவரி 20ஆம் தேதி விசாரித்த உச்ச நீதிமன்றம் மனுதாரரை சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுக அறிவுறுத்தியது. உயர்நீதிமன்றத்தின் முடிவில் தலையிட மறுப்பு தெரிவித்த மனுவை தள்ளுபடியும் செய்தது. இதனால் இந்த ஒரு தகவல் அதிமுக வட்டாரங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி.